வணக்கம். மனைவி இறக்கும்போது அவருக்கு 45 வயது இருக்கும். உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் அவரை மறுமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தியும் அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என் மனைவி அவள் நினைவாக எனக்கு ஒரு மகனை விட்டு சென்றிருக்கிறார். அவளை வளர்த்து ஆளாக்குவது ஒன்றே இனி என் வேலை. அவன் சந்தோஷத்தில் அகமகிழ்ந்து அவன் நெற்றியில் நான் கிடைத்திருப்பது எனக்கு போதும். அவனுக்காக வாழப்போகிறேன். இன்னொரு துணை எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டார். வருடங்கள் உருண்டோடியது. மகன் வளர்ந்து பெரியவனானதும் தன் வீட்டையும் வியாபாரத்தையும் மகனிடம் எழுதி கொடுத்துவிட்டு ஓய்வு பெற்றார். மகனுக்கு திருமணமும் செய்து வைத்து அவர்களுடனே தங்கியும் விட்டார். 1 வருடம் போனது. ஒரு நாள் வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் சீக்கிரமாக காலை உணவு உண்ண மருமகளிடம் ரொட்டியில் தடவ வெண்ணெய் தருமாறு கேட்டார். மருமகளோ வெண்ணெய் தீர்ந்து விட்டது என்று சொல்லிவிட்டாள். மகன் அதை கேட்டுக்கொண்டு தானும் உணவருந்த உட்கார தகப்பன் வெறும் ரொட்டி துண்டை உண்டுவிட்டு நகர்ந்தார். மகன் உணர்வரும்போது மேஜையில் வெண்ணெய் கொண்டு வந்து வைத்தாள் மனைவி. ஒன்றும் பேசாமல் மகன் தன் வியாபாரத்துக்கு புறப்பட்டான். அந்த வெண்ணெயை பற்றிய சிந்தனையே அந்த நாள் முழுவதும் அவன் எண்ணத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. மறுநாள் காலையில் தன் தகப்பனை அழைத்தான். அப்பா, வாருங்கள், நாம் வக்கீலை பார்த்துவிட்டு வருவோம் என்றார். ஏன், எதற்காக என்று தகப்பன் கேட்க, நானும் என் மனைவியும் வாடகை வீட்டுக்கு குடி போகிறோம். என் பெயரில் எழுதிய அத்தனை சொத்தையும் உங்கள் பெயருக்கே மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த வியாபாரத்திலும் இனி நான் உரிமை கொண்டாட மாட்டேன். மாதம் மாதம் சம்பளம் வாங்கும் சராசரி தொழிலாளியாக இருந்துவிட்டு போகிறேன் என்றார். ஏன் இந்த திடீர் முடிவு? இல்லையப்பா, உங்கள் மதிப்பு என்னவென்று என் மனைவிக்கு உணர்த்த வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. சாதாரண வெண்ணெய்க்காக நீங்கள் கையேந்தும் நிலை வரக்கூடாது. ஒரு பொருளை பெறுவதில் உங்கள் கஷ்டத்தை அவள் உணர வேண்டும். மறுப்பு சொல்லாதீர்கள் என்றார். பெற்றவர் பிள்ளைகளுக்கு ஏடிஎம் கார்டாக இருக்கலாம், ஆனால் பிள்ளைகள் என்றும் ஆதார் அடையாள அட்டையாக இருக்க வேண்டும் என்பதே நான் சொல்லும் இந்த கதையின் பொருள். பெற்றவர்களை புறக்கணியாதீர்கள். அவர்கள் இல்லாமல் நமக்கு அடையாளம் என்பதே இல்லை. உண்மையை புரிந்து கொண்டு பெற்றவர்களை நேசித்து அவர்களுக்கு தேவையான காரியங்களை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நன்றி.